அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற தலைப்பு, நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா உத்திராட நட்சத்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம். உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு ராகு திசை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். முக்கியமான திசை ராகு திசையாக தான் உங்களுக்கு இருக்கும். உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதம் வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசியில் இருக்கும். உத்திராடம் 2, 3, 4 பாதம் பார்த்திங்கன்னா மகர ராசிக்கு போயிடும். இது வந்து உடைப்பட்ட நட்சத்திரம். ஒரே நட்சத்திரம் வந்து 2 ராசிக்கு வந்துடும். உத்திராடம் வந்து மகரத்துக்கு வரும், தனுசுக்கு வரும். சரிங்களா? பொதுவாக உத்திராட நட்சத்திரக்காரங்க நல்ல ஒரு டாமினன்ட் பர்சனாக இருப்பாங்க, மேலாதிக்கம் செலுத்துகிறவங்களாக இருப்பாங்க, நிர்வாக திறமை கொண்டவங்களாக இருப்பாங்க, அன்பு பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்களாக இருப்பாங்க, கொஞ்சம் பிடிவாதக்காரங்களாக இருப்பாங்க, கோபக்காரங்களாக இருப்பாங்க. ஆனால் இறக்க குணம் அவங்ககிட்ட அதிகமாகவே இருக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்கிட்ட. உத்திராடம்ங்கிறது சூரியனோட நட்சத்திரம். ஒரு நல்ல ஒரு நட்சத்திரம் தான் அது. சரிங்களா? எல்லோரும் நல்லா இருக்கணும், நம்மளும் நல்லா இருக்கணும், எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லோரும் நல்ல விதமாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க தான் அந்த நட்சத்திரக்காரங்களோட அந்த குணமே அவங்களுக்கு அப்படி தான் இருக்கும். சரிங்களா? அப்படி தான் நினைப்பாங்க. இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவி செய்கிறது, தான தர்மம் பண்ணுறது, கோயிலுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த அன்னதானம் பண்ணுறது, டொனேஷன் கொடுக்குறதெல்லாம் அவங்க பண்ணுவாங்க. இந்த நட்சத்திரத்துக்கு உண்டான ஒரு ஸ்பெஷலான ஒரு அமைப்புன்னு சொல்லலாம். உத்திராடம் கூட ஒரு நல்ல ஒரு நட்சத்திரம் தான். பிறக்கும்போது வந்து பாருங்கள், அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிறக்கும்போது சூரிய திசையில் தான் பிறந்திருப்பாங்க. பிறக்கும்போது சூரிய திசையில் பிறந்து, ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா சந்திர திசை ஒரு 10 வருஷம் சந்திர திசை நடக்கும். அப்புறம் மூணாவது வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் திசை ஒரு 7 வருஷம் நடக்கும். நாலாவதாக உங்களுக்கு ஒரு திசை வருங்க, ராகு திசை. அதுதான் ரொம்ப முக்கியமான திசை. சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, நாலாவது ராகு திசை வரும். அந்த ராகு வந்து ஜாதகத்தில் நல்ல ஒரு இடத்துல இருந்தால் கண்டிப்பாக யோகத்தை கொட்டி கொடுத்துரும். ராகுங்கிறது ஒரு பிரம்மாண்டத்துக்கு உண்டான கிரகம், ஆசையை தோண்ட வைக்கிற கிரகம், திருப்தி இல்லாத கிரகம். ஒருத்தர் எந்த கிரகம் வந்து பார்த்திங்கன்னா ராகு வந்து எந்த வீட்டில் இருக்காரோ அந்த இடத்த திருப்திப்படுத்தவே முடியாது. இப்போ லக்னத்திலே ராகு இருந்தால் ஜாதகரை திருப்திப்படுத்த முடியாது. 2ஆம் இடத்துல ராகு இருந்தால் நல்லா பேசுவாங்க, பேசிகிட்டே இருப்பாங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா பணம் சம்பாதிச்சிட்டே இருக்கும்னு நினச்சிட்டே இருப்பாங்க. 3ஆம் இடத்துல இருந்தால் தைரியம் அதிகமாக இருக்கும். இது மாதிரி நிறைய சொல்லலாம். இப்போ 4ல் ராகு இருக்கிறவங்க வண்டி வாகனம் அடிக்கடி வாங்கிட்டு இருப்பாங்க, மாற்றிட்டே இருப்பாங்க. அவங்களை சாட்டிஸ்ஃபைட் பண்ண முடியாது. நிறைய விஷயங்கள் ராகு வச்சு சொல்லலாம். ராகு வந்து பார்த்திங்கன்னா 18 வருஷம் ஒரு மனுஷனை வந்து பார்த்திங்கன்னா 18 வருஷம் ராகு வந்து திசை நடத்தும். அது நல்ல ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா ராகு யோகத்தை கொட்டி கொடுக்கும். கெட்ட இடத்துல இருந்துச்சுன்னா ராகு வந்து 18 வருஷம் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லாமல் பண்ணிடும். இப்போ நடு ரோட்டுக்கு வராங்க பார்த்தீங்களா, நடு ரோட்டுக்கு வந்துடுறாங்க, பிளாட்ஃபார்ம் வரைக்கும் வர்றாங்க, எல்லாம் சம்பாதிச்சு நடு ரோட்டுக்கு வந்து நின்ட்டாங்க சார், எதுவுமே இல்லை, எல்லாம் கடனில் போய் மாட்டிட்டேன், பிரச்சனையில் போய் மாட்டிட்டேன்னு சொல்கிறவங்கள பார்த்தா இந்த ராகு திசையில் நடந்திருக்கும். ராகு வந்து கெட்டு போயிருப்பார். 20 வயசுக்கு மேலே வருங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 20 வயசுக்கு மேலே தான் உங்களுக்கு ராகு திசை வரும். அந்த 20லேருந்து இந்த 38, 40 வயசு வரைக்கும் என்ன வாழ்க்கை வாழ்கிறாங்க அது ராகு தான் டிசைட் பண்ணும். உத்திராட நட்சத்திரக்காரங்க பாருங்கள், 40 வயசு வரைக்குமே இந்த ராகு திசை தான் நடக்கும் கண்டிப்பாக. அது நல்ல ஒரு ஸ்தானத்தில் 3, 6, 10, 11ஆம் இடம், லக்னத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடத்துல ராகு இருந்துச்சுன்னா மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். கொட்டி கொடுக்குற ராகு திசையாக தான் இருக்கும், அதில் சந்தேகமே கிடையாது. அது வந்து மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம், இந்த 5 இடத்துக்கு ராகு வரும்போது மிகப்பெரிய ஒரு யோக வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துரும். மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரத்தில் வந்து ராகு இருந்து அந்த இடம் வந்து உங்கள் லக்னத்துக்கு 3, 6, 10, 11ஆம் இடமாக வந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் கொடுத்து வச்சவங்களாக தான் இருப்பீங்க. அதுவும் இந்த 3ஆம் இடம், 11ஆம் இடத்து ராகுலாம் ரொம்பவே நல்லது பண்ணும். 6ஆம் இடத்து ராகு கூட அப்படி இப்படி கடன் இருந்தால் கூட சமாளிக்கிற மாதிரி கொண்டு போகும். 10ஆம் இடத்துல இருக்கிற ராகு தனிச்சிருந்தால் தொழிலுக்கு எடுக்கும். ஆனால் சுபகிரக சேர்க்கை இருந்தால் விதிவிலக்காக இருக்கும், தொழிலில் வந்து நல்ல ஒரு டெவலப்மெண்ட் இருக்கும். 3ஆம் இடத்து ராகு, 11ஆம் இடத்து ராகு ரொம்ப நல்ல விஷயங்களை பண்ணுங்க, ரொம்ப நல்ல விஷயங்களை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா ராகு வந்து வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிடும். ஒருத்தர் நல்ல சொகுசான வாழ்க்கை, ஆடம்பரமான வாழ்க்கை, நல்ல ஒரு உல்லாசமான வாழ்க்கை வாழ்கிறாங்கன்னா பாருங்கள், அந்த 20 வயசுலேருந்து பாருங்கள், அந்த 38, 40 வயசுக்குள்ளே வந்து பாருங்கள் ராஜ வாழ்க்கை அவங்க வாழ்வாங்க. திடீர்னு பாருங்கள் சம்மந்தம் மேலும் ஷேர் மார்க்கெட்டில் சம்பாதிக்கிறது, கொடி கட்டி பறக்கிறது, சடனாக வெளிநாடு போய் சம்பாதிக்கிறது, எப்படி பணம் வருதுன்னு அவங்களுக்கே தெரியாது. சம்மந்தம் மேலாமல் சில நட்பு வட்டாரங்கள், சில பழக்க வழக்கங்களில் ஏற்பட்டு ராகு திசையில் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிடும். 8ஆம் இடத்துல 7ஆம் இடத்துலலாம் ராகு இருக்கிறது சிறப்பான ஒரு அமைப்புன்னு சொல்ல முடியாது. திருமண வாழ்க்கை கெடுக்கும், ரகசிய நடவடிக்கையை கொடுக்கும். இந்த ராகு 7ல் இருந்துச்சுன்னா, பாவகிரக சம்மந்தப்பட்டால். 8ல் இருந்தால் பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கு ஆயில் கண்டம் கூட வருது, ஆயில் தோஷம், இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா 8ஆம் இடத்துல இருக்கிற ராகு கண்டிப்பாக கொடுக்கும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் இடத்துல ராகு சனியெல்லாம் சம்மந்தப்பட்ட இருந்துச்சுன்னா 12ஆம் இடமெல்லாம் கெட்டுருச்சு, அவங்க வெளிநாடு போக முடியாமல் தடுத்து வச்சிரும் இந்த ராகு. அந்தளவுக்கு இந்த ராகு திசை வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு திசைன்னு சொல்லிடலாம். 9ஆம் இடத்துல ராகு இருந்தால் ஒரு சில பேருக்கு தந்தையோட ஆரோக்கியத்துக்கு எடுக்கும். ஆனால் தூர பிரயாணம், மற்ற விஷயங்கள், ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ஒரு நல்ல ஒரு லைஃபாக அந்த ராகு 9ல் இருக்கிற ராகு ஏற்படுத்தி கொடுக்கும். 12ஆம் இடத்துல இருக்கிற ராகு வெளிநாட்டு பிரயாணம், வெளிமாநில பிரயாணம், ஊர் விட்டு ஊர் போகிறது, வெளியே போய் சம்பாதிக்கிறது, வெளியே போய் பொழைச்சிக்கிறது, இதெல்லாமே அந்த ராகு திசையில் 12ஆம் இடத்துல இருக்கிற ராகு கண்டிப்பாக ஏற்படுத்தும்.
4ஆம் இடத்துல இருக்கிற ராகு அம்மாவோட ஆரோக்கியத்தை கெடுத்தா கூட வண்டி, வீடு, வாகனம், சொத்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்ல விஷயமா கொடுத்துருதுங்க. 5ஆம் இடத்துல இருக்கிற ராகு கூட வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 5ல் ராகு தான் பெண் குழந்தை அந்த மாதிரி கொடுத்துருது. ஆனால் இருந்தாலும் அந்த குலதெய்வ வழிபாடு சரியில்லாமல் இருக்கும் ஒரு சில பேருக்கு. அதேமாதிரி வயிறு சார்ந்த பிரச்சனைகள், அஜீரண கோளாறு இதெல்லாமே 5ல் இருக்கிற ராகு கொடுக்கும். 6ஆம் இடத்துல இருக்கிற ராகு வந்து பார்த்திங்கன்னா எதிரி, ருணரோக சத்துரு ஸ்தானத்தில் எதிரி ஸ்தானத்தில் ராகு இருக்கிறனால எதிர்ப்புகள் இல்லாமல் நல்ல ஒரு வாழ்க்கை கண்டிப்பாக ராகு ஏற்படுத்தும். 6ல் ராகு இருக்கிறது நல்லது. இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். 2ஆம் இடத்துல ராகு இருக்கவங்க பார்த்திங்கன்னா நல்லா பேசுவாங்க, தந்திரமாக பேசுவாங்க, டெக்னிக்கலாக பேசுவாங்க. 2ஆம் இடத்துல வாக்குஸ்தானத்தில் ராகு இருக்கவங்களுக்கு. ஆனால் குடும்ப வாழ்க்கை ஒரு சில பேருக்கு நிம்மதி இல்லாமல் போயிடுது. இதே சுபகிரக சம்மந்தப்பட்ட குடும்ப வாழ்க்கை நல்லாயிருக்கும், வருமானம் நல்லாயிருக்கும். 2ல் செவ்வாய், சனி, செவ்வாய் ராகு உங்களுக்கு சனி ராகு உங்களுக்கு ராகு சூரியன் நல்லா செஞ்சுன்னா குடும்ப வாழ்க்கை நிம்மதி இருக்காது. நிறைய பிரச்சனை வரும் அவங்களுக்கு. கண் சம்மந்தப்பட்ட பாதிப்பு அடிக்கடி தொந்தரவு கொடுக்கும், பல்லில் பிரச்சனை இந்த மாதிரி அடிக்கடி அந்த ராகு திசையில் கொடுக்கும். ஃபுட் பாய்சன் அதெல்லாமே இந்த ராகு திசையில் தான் கொடுக்கும். அப்போ லக்னத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் லக்னத்துக்கு 3ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடத்துல ராகு நின்றுச்சுன்னா மிகப்பெரிய ஒரு யோகத்தை செஞ்சுருங்க. அதில் சந்தேகமே கிடையாது. நல்ல ஒரு வாழ்க்கையை உங்களால் வாழ முடியும், அதில் டவுட்டே கிடையாது. ஒரு அருமையான ஒரு வாழ்க்கை இந்த ராகு திசையில் நீங்கள் வாழ போகிறீங்கன்னு அர்த்தம். அப்போ ஜாதகத்தில் ராகு எங்கே இருக்காருன்னு பாருங்கள். 3ஆம் இடமா, 6ஆம் இடமா, 10ஆம் இடமா, 11ஆம் இடமா, அது மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் வருதான்னு பாருங்கள். இந்த 5 இடமா வருதான்னு பாருங்கள். அப்படி வந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ராகு ஒரு யோக ராகுவாக தான் இருக்கும். அது சுபகிரகத்தோடு சேர்ந்த ராகு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். பாவகிரகத்தோடு சேர்ந்த ராகு வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு மாற்றத்தை கொடுக்காது. வாழ்க்கை அப்படியே போகும், வறுமையிலே போடுற மாதிரி இருக்கும், கஷ்டப்படுவாங்க. தனிச்சு இருக்கிற எல்லோரும் வந்து இருந்தால் கூட இருந்தாலும் பார்த்திங்கன்னா தனிச்சு இருக்கிற மாதிரியே இருப்பாங்க, தனிமையில் வாழ்வாங்க. இதெல்லாமே இந்த ராகு திசையில் தான் நடக்கும். ராகு வந்து ஒரு மனுஷனை வாழவும் வைக்கும், ஒரு மனுஷனை வீழவும் வைக்கும். அந்த அளவுக்கு வந்து ராகுக்கு ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான பிளானட் சொல்லலாம் ராகு. சரிங்களா? ராகு நின்ற வீட்டு அதிபதி போல் செயல்படுவார். ராகு ஒரு இடத்துல நின்றுச்சுன்னா அந்த கிரகத்தோட வீட்டில் நின்றுச்சுன்னா அந்த கிரகத்தை போலவே செயல்பட ஆரம்பிச்சிருவார். அந்த கிரகமாகவே பிரதிபலிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ சுக்கிரனோட வீட்டில் இருந்தால் ராகு சுக்கிரதசையாக வேலை செய்யும். குருவோட வீட்டில் இருக்கிற ராகு குருதசையாக வேலை செஞ்சிடும். சனியோட வீட்டில் இருக்கிற ராகு சனி தசை மாதிரி வேலை செய்யும். எந்த வீட்டில் இருக்காரோ அந்த வீட்டு அதிபதி போல் கூட சேர்ந்த கிரகம் பார்த்த கிரகத்தை அதிபதி போல் தான் ராகு வேலை செய்யும் நிச்சயமாக. உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் ராகு நல்ல இடத்துல இருக்காரா, கெட்ட இடத்துல இருக்காரா, உங்களுக்கு சாதகமாக இருக்கா இல்லை உங்களுக்கு பாதகமாக இருக்கா, உங்களுக்கு இந்த ராகு நல்லது பண்ண போகிறாரா, கெட்டது பண்ண போகிறாரா, நீங்கள் என்ன நட்சத்திர பாதத்தில் பிறந்தீங்க, உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதமா, இல்லை 2, 3, 4ஆம் பாதம் மகர ராசியில் பிறந்தீங்களா, இல்லை 1ஆம் பாதம் தனுசு ராசியில் பிறந்தீங்களா, இது பாருங்கள். வயசு பாருங்கள், உங்கள் ஏஜ் என்னன்னு பாருங்கள். ஏன்னா 20 வயசுக்கு மேலே 20, 22 வயசுக்கு மேலே தான் உங்களுக்கு ராகு திசையே வரும். கிட்டத்தட்ட 40, 38, 40 வயசு வரைக்கும் தான் உங்களுக்கு ராகு திசை. அந்த ராகு தாங்க உங்களை வாழ்க்கை தீர்மானிக்கும். ஒரு சில பேர் 40 வயசுக்கு மேலே டெவலப் ஆவாங்க, ராகு திசை கொடுக்கலன்னா குரு திசையில் டெவலப் ஆயிடுவாங்க. ஒரு சில பேர் 20 வயசுக்கு மேலே வெளிநாடு போய் ஐடி ஃபீல்டில் சம்பாதிக்க அங்கேருந்தே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த 18 வருஷம் சம்பாதிச்சு அங்கேயே செட்டில் ஆகிற மாதிரிலாம் ஒரு சில பேருக்கு வந்துடுது. ஒரு சில பேருக்குலாம் பாருங்கள் 40 வயசுக்கு மேலே தான் டெவலப் ஆவாங்க. அந்த 40 வயசு வரைக்கும் ஒன்றும் இருக்காது. அதுக்கப்புறம் குரு திசை உங்களுக்கு வரும். இந்த மாதிரி நிறையா அந்த கிரகங்களை வச்சு நம்ம நிறைய சொல்லலாம். ஆனால் ராகு வந்து அந்த இளம் வயதில் வரக்கூடிய ராகு ஒன்றா வந்து நல்ல வாழ்க்கை கொடுத்துரும், இல்லைன்னா தவறான வாழ்க்கை, தவறான தொடர்பு, இல்லீகல் கான்டாக்ட், தவறான பழக்க வழக்கங்கள், உலகத்தில் இருக்க அத்தனை பழக்க வழக்கம், கெட்ட பழக்க வழக்கங்கள் எல்லாமே இந்த பாவ கிரகத்தோட சம்மந்தப்பட்ட ராகு நிச்சயமாக 20 வயசுக்கு மேலே கொடுக்கும். அப்போ உங்களுக்கு ஜாதகத்தில் ராகு நல்லா இருக்காரா, கெட்டு போயிட்டாரா, உங்களுக்கு சாதகமாக பாதகமாக, நன்மையாக தீமை எல்லாமே பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. சரிங்களா? அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். இந்த ராகு என்ன பண்ணும், என்ன பண்ணலாம், நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னு நீங்களே அதை ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டே இருக்கலாம். என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிட்டிங்கன்னா அதுபடி நம்ம நடந்துக்கலாம். சரிங்களா? எதுவுமே தெரியாமல் இருந்துச்சுன்னா நம்ம கண்மூடித்தனமாக போவோம். அந்த ராகு தவறான வழி கண்டிப்பாக கொண்டு போங்கிறதுல சந்தேகமே கிடையாது. பிறப்பு ஜாதகத்தை பார்த்துக்குங்க, தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. உங்கள் லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு கண்டிப்பாக உங்களால் நிச்சயமாக போக முடியும். சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.